வணக்கம். என் பேர் கோகுல்நாத். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அசூடு கேம் வந்து எங்கள் அப்பா மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நான் ஒரு 2 to 3 மந்த்ஸாக இந்த கேம் விளையாண்டுட்ருக்கேன். இந்த கேம்லேருந்து நான் வந்து மெயினாக கற்றுக்கிட்டது என்னதுன்னா, இந்த கேமுக்கும் மற்ற கேம் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கேமுக்கும் மற்ற கேமுக்கு ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, மற்ற கேமில் வந்து எப்படி வின் பண்ணுறோம் தோக்குறோம் அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கேமில் வந்து நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம், இது வந்து எப்படி கற்றுக்குறோம். இப்போது ஒரு நம்ம தியரியாக படிச்சிருவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக டெசிஷன் எடு, டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம தியரியாக படிக்கிறதோட நான் இந்த கேம் மூலமாக கற்றுக்குறேன். இந்த கேம் மூலமாக எப்படி டைம் உபயோகிக்கணும், எப்படி கரெக்டான டிசிஷன்னா என்ன, ஒரு ராங்கான டிசிஷனா என்ன. ஸோ நம்ம ஒரு வேளை ஒரு தவறான டிசிஷன் எடுத்தாலுமே அந்த நேரம் பதட்டப்படாமல் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேம் வந்து வரதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் தரோவாக படிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் இல்லாமல் இருந்தேன். என்னோட லைஃப் இதிலே போகுதுன்னு. ஆனால் இந்த கேம் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ்டு லைஃப் வந்து நம்ம போகணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துச்சு, முக்கியமான கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ நான் அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் என்னோட மற்ற லைஃப், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட மற்ற யூபிஎஸ்சி தவிர மற்ற விஷயங்களும் கற்றுக்கிட ஆரம்பித்தேன். இது ஒரு முக்கியமான விஷயங்கள். இன்னொன்று, எனக்கு கேம் எப்போவுமே எக்ஸாம் நெருங்க பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். டைம் மேலே எனக்கு பதட்டம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இப்போ நான் அந்த பதட்டம் நிறைய குறைஞ்சிருச்சு. எனக்கு எக்ஸாம் மேலே இந்த பதட்டம் எல்லாமே கம்மியாக அதுவும் டைம் ஓரியன்டட். எப்பவுமே எக்ஸாம் வந்து ஒரு 2 hours எழுதுறோம்னா அந்த டைம் கிட்ட நெருங்க பதட்டம் எப்பவுமே அதிகமாகும் எக்ஸாம் ஹாலில். ஆனால் இப்போது எனக்கு இந்த நான் ஒரு சும்மா மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த டைம் அதிகமாக எனக்கு பதட்டம் ஆகலை. அதுக்கு பதிலாக டைம் நெருங்க கொஞ்சம் வேகமாக செயல்பாடு அதிகமாகுது. ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகுது இந்த கேம் எடுத்ததுக்கப்புறம். எனக்கு நான் இப்போ சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே கம்மி தான். ஆனால் இதோட நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி.